இல்ல அங்க கட் ஆகுது. அந்த சீன்ல வந்து நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து அதர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இன்வைட் பண்றாங்க. பார்ட்டிக்கு வா, இந்த மாதிரி F4 நடத்துற பார்ட்டிக்கு வாங்க. நம்ம வந்து இது எல்லாமே தட்டி கேட்கணும். நீங்க வாங்க, நாங்க உங்க சைட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்ட்டிக்கு இன்வைட் பண்றாங்க. ஸோ ஹீரோயினும் சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். இங்க நம்ம ஹீரோயினுங்க அந்த பார்ட்டிக்கு வந்திருப்பா. இந்த பார்ட்டி யார் ஆர்கனைஸ் பண்ற பார்ட்டினா F4 ஆர்கனைஸ் பண்ற பார்ட்டி தான். ஸோ ரென் தான் இந்த பார்ட்டியை கொடுப்பான் எல்லாருக்குமே. ஸோ அப்போ வந்து இவ வந்து வந்திருப்பா. வந்துட்டு இவளுக்கு எதுவுமே தெரியாது. இவ வந்து அவ பெஸ்ட் ஃப்ரெண்டோட வந்திருப்பான். வந்துட்டு அவங்க இன்வைட் பண்ணாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஹீரோயின் வந்து புள்ளி பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஹீரோயின் கையில இந்த ஜூஸ் வந்து ஹீரோயின் மேல ஊத்தி விட்டுருவாங்க. சோ ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் வந்து டர்ட்டி ஆயிடும். நம்ம ரெண்டு அங்க வந்து சேவ் பண்ணி ஹேண்ட் கர்ச்சீஃப் எல்லாம் கொடுத்து சேவ் பண்ணுவான். சோ அப்ப அந்த இடத்துக்கு வந்து மீரான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வருவா. பொண்ணு வந்து நம்ம ஹீரோயினை சேவ் பண்ணி அங்க இருந்து கூட்டு போயிடுவா. சோ மீரா யாருன்னா வந்து நம்ம ரென்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. சோ நம்ம ரென் வந்து மீரா வந்து ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினுக்கு வந்து நம்ம மீராவை ரொம்ப பிடிக்கும். அவ வந்து மிடில் கிளாஸ்ல இருந்து ஒரு செலிபிரிட்டியா சொல்லிட்டு ஒரு டாப் லெவல்ல இருப்பா. அதனால நம்ம ஹீரோயினுக்கு அவளை பிடிக்கும். ஸோ நம்ம மீரா யாருன்னா நம்ம ரென்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. ஸோ ரென் வந்து நம்ம மீராவை ஒன் சைடா கூட லவ் பண்ணிட்டு இருப்பான். ஸோ மீரா வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அவ அழகா ரெடி பண்ணி கீழே கூப்பிட்டு வருவான். அப்போ வந்து நம்ம ரென் பார்த்துட்டு நீ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்க அப்படின்னு சொல்லுவான். இது வந்து நம்ம ஹீரோ வந்து அங்க இருந்து பாத்துட்டு இருப்பான். நம்ம கொடுக்கும் போது அவ வேணான்னு சொல்லிட்டா. இப்ப ரென் கொடுத்தோன்னு அவ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்புல வந்து ரென்னை வந்து அடிச்சிருவான். ஸோ ரெண்டுக்கும் நம்ம ஹீரோக்கும் செம்மையா சண்டை நடக்கும். நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ வந்து புஷ் பண்ணுவான். ஸோ இந்த சண்டையை வந்து பிரிச்சு விட பார்க்கும்போது நம்ம ஹீரோவை வந்து புஷ் பண்ணும்போது தெரியாம நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ மேல விழுந்து ஹீரோயின் வந்து ஹீரோ கிஸ் பண்ணிடுவான். ஆக்சிடென்டலா கிஸ் பண்ணுவோம். நம்ம ஹீரோக்கு வந்து ஒண்ணுமே புரியாது. ஒரு மாதிரி ஷை ஆயிடும். அந்த இடத்துல ஆக்வர்ட் ஆயிடும். ஸோ அங்கேருந்து அவன் நம்ம ஹீரோ வந்து ஓடி போயிடுவான். இதோட இந்த சீன்